கஷ்யபர்னு ஒரு மாபெரும் முனிவர், ம் சூரியன்னு ஒரு கடவுள், அப்புறம் சூரிய சித்தாந்தன்னு ஒரு பண்டைய வானியல் நூல். ஆமா. இந்த மூணுக்கும் இடையில என்ன தொடர்பு இருக்க முடியும்னு நீங்க எப்பாவது யோசிச்சிருக்கீங்களா? ஒத்த நோட்டத்துல சம்பந்தமே இல்லாத மாதிரி தெரியுது. அதுதான் இங்க இருக்கிற சுவாரஸ்யமே. இந்த தொடர்புகளோட வலைப்பின்னல் புராணம், வம்சாவழி, ஏன் ஆச்சரியமூட்டுற சில அறிவியல் உண்மைகள் வரைக்கும் போகுது. சரியா சொன்னீங்க. நாம இன்னைக்கு இத பத்தி தான் கொஞ்சம் ஆழமா அலச போறோம். இந்த மாபெரும் முனிவர், சூரிய கடவுள், அப்புறம் அந்த பண்டைய வானியல் நூல், இதுக்குள்ள இருக்கிற தொடர்புகளை நம்ம கொஞ்சம் விரிவாக பார்க்கலாம். சரி, கஷ்யப்பர்ல இருந்தே ஆரம்பிப்போமா? நிச்சயமா. அவர்தான் இந்த எல்லா கதைக்குமே ஒரு மாதிரி மூலப்புள்ளி. முதல்ல அவர் யாரு? கஷ்யப்பர் ரிக்வேதத்துல குறிப்பிடப்படுற சப்த ரிஷிகள், அதாவது 7 பெரும் முனிவர்கள்ல ஒருத்தர். இவரோட பேருக்கு சமஸ்கிருதத்துல ஆமைன்னு ஒரு அர்த்தம் இருக்கு. ஆமை மேல இருக்கிற மாதிரி சில கதைகள் இருக்கே, அந்த மாதிரி குறியீடா? அருமையான கேள்வி. ஆமா, பிரபஞ்ச உருவாக்கத்துல ஆமைக்கு ஒரு பங்கு இருக்கு. ஆனா இவரோட முக்கியத்துவம் அதையும் தாண்டி ரொம்ப பெருசு. அவரோட குடும்ப அமைப்பை பார்த்தாலே நமக்கு தலை சுத்திடும். அவர் தக்ஷ பிரஜாபதியோட மகள்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. ஓஹோ, தக்ஷன் பார்வதியோட தந்தை, சிவனோட மாமனார் அவர்தானே? அதே தக்ஷன் தான். சில புராணங்கள் அவர் தக்ஷனோட 13 மகள்களை மணந்ததா சொல்லுது. 13? ஆமா, சிலதுல 8, சிலதுல 21ன்னு கூட குறிப்புகள் இருக்கு. இந்த மாதிரி சின்ன சின்ன முரண்பாடுகள் தான் இந்த கதைகள் காலப்போக்குல பல மாற்றங்களை சந்திச்சிருக்குங்கிறதுக்கு ஒரு நல்ல உதாரணம். சரி, இப்பதான் விஷயம் சுவாரஸ்யமா போகுது. இத்தனை மனைவிகள் மூலமா அவருக்கு கிட்டத்தட்ட எல்லா உயிரினங்களுமே குழந்தைகள் தானே? சரியா பிடிச்சீங்க. அதுதான் இங்க இருக்கிற ஆச்சரியமான புள்ளி. அவர் வெறும் ரிஷிகளுக்கு மட்டும் தந்தை இல்ல, தேவர்கள், அதாவது கடவுள்கள். அவங்க மனைவி அதிதி மூலமா இல்லையா? ஆமா, அதிதி மூலமா தேவர்கள், அப்புறம் திதி மூலமா தைத்தியர்கள், தானவர்கள், அதாவது அசுரர்கள், நாகங்கள், கந்தர்வர்கள், அப்சரஸ்கள்னு பூமியில இருக்கிற கிட்டத்தட்ட எல்லா உயிரினங்களுக்கும் அவர்தான் தந்தைன்னு புராணங்கள் சொல்லுது. அடேங்கப்பா, அப்போ தேவர்களும் அசுரர்களும் ஒரு வகையில அண்ணன் தம்பிங்க மாதிரி தானே? ஆமா, ஒரே தந்தை தான், வெவ்வேறு தாய்மார்கள். அதனாலதான் அவங்களுக்குள்ள எப்பவும் போட்டியும் பொறாமையும். இது ஒரு பெரிய குடும்ப சண்டை மாதிரி இருக்கு. சொல்ல போனா அப்படிதான். இதுல நாம முக்கியமா கவனிக்க வேண்டியது அதிதி மூலமா பிறந்த ஆதித்யர்களை பத்தி. அந்த ஆதித்யர்கள்ல மிக முக்கியமானவர் தான் சூரிய தேவன். அப்போ கஷ்யப்பருக்கும் சூரியனுக்கும் நேரடி தொடர்பு இருக்கு. தந்தை மகள். இப்ப புரியுது. ஆமா, கஷ்யப்பர் பேர்லே இன்னும் சில கதைகளும் இருக்கே. காஷ்மீர் பத்தின ஒரு கதை ரொம்ப பிரபலமாச்சே. ஆமா. காஷ்மீர் பள்ளத்தாக்கு ஒரு காலத்துல பெரிய ஏரியா இருந்ததாம். அத வற்ற வச்சு மக்கள் வாழக்கூடிய இடமா மாத்துனவர் கஷ்யப்பர் தான் ஒரு புராண கதை சொல்லுது. ஓ, இன்னொரு ஆச்சரியமான தகவல் என்னன்னா, ஒரு சாபத்தால கஷ்யப்பரே பூமியில வசுதேவரா பிறந்து கிருஷ்ணருக்கு தந்தையானார்னு ஒரு கதையும் இருக்கு. அப்போ கஷ்யப்பர் தான் எல்லா உயிரினங்களுக்கும் ஒரு மூலப்புள்ளி. சரி, அப்போ அவரோட மகனான சூரியன் கிட்ட வருவோம். வேதங்கள்ல சூரியனை பத்தி ரொம்ப உயர்வா பேசுறாங்கல்ல. நிச்சயமா, சூரியன் வெறும் ஒரு ஒளிரும் கோள் கிடையாது. அவர் பிரபஞ்சத்தின் கண், எல்லா உயிர்களோட ஆன்மா, அப்புறம் வாழ்வோட ஆதாரம்னு கொண்டாடப்படுறார். இதுல ஐதரியேய பிராமணம்ங்கிற நூல்ல வர்ற ஒரு வரி என்ன ரொம்ப ஆச்சரியப்படுத்துச்சு. சூரியன் உண்மையில உதிக்கிறதும் இல்ல, மறைவதும் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஆமா, அது எப்படி? அப்பவே பூமி தான் சுத்துதுன்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கா? நேரடியா அப்படி சொல்ல முடியாது. ஆனா அவங்களோட கூர்மையான கவனிப்புல பூமி சுத்துறதால தான் இரவு பகல் வருதுங்கிற நவீன கருத்தை அவங்க ஒரு தத்துவார்த்தமான உண்மையா, ஒரு குறியீடா சொல்லியிருக்காங்க. அதுவே ஒரு பெரிய விஷயம். ஆமா, அவரோட உருவமும் ரொம்ப பிரபலம். 7 குதிரைகள் பூட்டின தேரில வர்ற மாதிரி. ஆமா, அந்த 7 குதிரைகள் வானவில்லோட 7 வண்ணங்களையோ இல்ல வாரத்தோட 7 நாட்களையோ குறிக்குதுன்னு சொல்லுவாங்க. சரி, இந்த மாதிரி பிரபஞ்ச விஷயங்கள் ஒரு பக்கம் இருக்கட்டும், சூரியனோட குடும்ப வாழ்க்கை எப்படி இருந்துச்சு? அங்கே ஒரு பெரிய கதை இருக்கே. அங்கதான் ஒரு பெரிய குடும்ப நாடகமே இருக்கு. சூரியனோட மனைவி பெயர் சம்ஜுனா. கடவுள்களோட சிற்பியான விஸ்வகர்மாவோட மகள். ஆனா அவங்களால சூரியனோட பிரச்சண்டமான வெப்பத்தை தாங்கிக்கவே முடியல. இது கேட்கவே ஒரு மாதிரி இருக்கு. கடவுளுக்கே இப்படி ஒரு பிரச்சனையா? அப்புறம் என்ன செஞ்சாங்க? அவங்க ஒரு புத்திசாலித்தனமான ஆனா விபரீதமான ஒரு முடிவு எடுத்தாங்க. தன்னோட நிழலிலிருந்து தன்ன மாதிரியே ஒரு பெண்ணை உருவாக்கினாங்க. அந்த பெண்ணுக்கு சாயான்னு பேரு. சாயா, நிழல்னு அர்த்தமா? ஆமா, சம்ஸ்கிருதத்துல நிழல்னு அர்த்தம். என்னது, தன்னோட நிழல ஒரு ஆளா மாத்தி தான் இடத்துல விட்டுட்டு போயிட்டாங்களா? இது என்ன சினிமா கதை மாதிரி இருக்கு. கிட்டத்தட்ட அப்படிதான்.
சாயா கிட்ட என் கணவரை கவனிச்சுக்கோ, குழந்தைங்களையும் பாத்துக்கோ, ஆனா அந்த ரகசியம் யாரும் தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு சம்ஜனா அவங்க அப்பா வீட்டுக்கு போயிட்டாங்க. சூரியனுக்கு இந்த விஷயம் தெரியாதா? தெரியாது. அவரோட உண்மையான மனைவி சம்ஜுனான்னு தான் நினைச்சு வாழ்ந்துட்டு இருந்தார். அப்போ குழந்தைகளுக்கு என்ன ஆச்சு? 2 பேருக்கும் தனித்தனியா குழந்தைகள் பிறந்தாங்களா? ஆமா, இங்கதான் குழப்பமே ஆரம்பிக்குது. சூரியனுக்கும் உண்மையான சம்ஜுனாவுக்கும் பிறந்தவங்க தான் வைவஸ்வத மனு, யமன், அப்புறம் யமுனை. சரி. ஆனா சூரியனுக்கும் சாயாவுக்கும் பிறந்தவங்க சாவர்ணி மனு, சனி, அப்புறம் தப்தி நதி. ஓ, அதனாலதான் யமனுக்கும் சனிக்கும் ஆகாதுன்னு சொல்றாங்களோ? இவங்க 2 பேரும் வேற வேற தாய்க்கு பிறந்தவங்க. சரி, இந்த உண்மை எப்படி சூரியனுக்கு தெரிஞ்சது? அது ஒரு நாள் வெட்ட வெளிச்சமாச்சு. யமன் சின்ன பையனா இருந்தப்போ சிற்றன்னையான சாயா கிட்ட கோவத்துல காலை தூக்க, சாயா உன் கால் உடம்பிலிருந்து விழட்டும்னு சபிச்சிட்டாங்க. ஒரு நிமிஷம். சொந்த அம்மா நினைச்சிட்டு இருந்த ஒருத்தர் இப்படி ஒரு சாபம் கொடுத்தாங்களா? அது ரொம்ப கடுமையான தண்டனையாச்சே. சரியா சொன்னீங்க. அதுதான் சூரியனுக்கும் சந்தேகத்தை கொடுத்தது. எந்த தாயும் தன் மகனுக்கு இவ்ளோ கொடூரமான சாபம் கொடுக்க மாட்டான்னு அவருக்கு தோணுச்சு. அப்புறம் தன் ஞான திருஷ்டியால பாக்கும்போதுதான் அங்கே இருந்தது சம்ஜினா இல்ல, அவளோட நிழலான சாயான்னு உண்மை தெரிய வந்தது. அடடா, அதுக்கப்புறம் என்ன ஆச்சு? உண்மையான சம்ஜனாவை தேடி போனாரா? ஆமா. ஆனா அதுக்கு முன்னாடி இந்த பிரச்சனைக்கு மூல காரணமான தன்னோட வெப்பத்தை குறைக்கணும்னு முடிவு செஞ்சார். நேரா தன் மாமனார விஸ்வகர்மா கிட்ட போனார். தன்னோட ஒளிய குறைக்க சொல்லியா? ஆமா. விஸ்வகர்மாவும் சூரியனோட ஒளிய கடைஞ்சு அதுல 11.5 பங்கு ஒளிய மட்டும் சூரியன் கிட்ட விட்டுட்டு மீதியை எடுத்துட்டார். அந்த மீதி ஒளி என்னாச்சு? அதுல இருந்துதான் பிரபஞ்சத்தோட சக்தி வாய்ந்த ஆயுதங்கள் உருவாச்சு. விஷ்ணுவோட சுதர்சன சக்கரம், சிவனோட திரிசூலம், கார்த்திகேயனோட வேல் கூடவா. ஆமா, அது எல்லாமே சூரியனோட அந்த பகுதியிலிருந்து தான் செய்யப்பட்டதுன்னு புராணம் சொல்லுது. இந்த குடும்ப கதை கேட்கவே ஒரு மெகா சீரியல் மாதிரி இருக்கு. ஆனா சூரியனோட பெருமை இதோட நிக்கல. வானியல பத்தி ரொம்ப துல்லியமா பேசுற ஒரு நூலுக்கே அவர் பேர்தான் சூரிய சித்தாந்தம். ஆமா, சூரியனை அறிவின் ஆதாரமா பார்த்ததால அந்த பேரை வச்சிருக்கலாம். அது கிபி 4 அல்லது 5ஆம் நூற்றாண்டுல எழுதப்பட்ட ஒரு நூலு. ஆனா இதுல இருக்கிற கருத்துகள் ரொம்பவே ஆச்சரியமானது. உதாரணத்துக்கு, கிரகங்களோட பாதை நீள்வட்டத்துல இருக்குன்னு கெப்லர் 17ஆம் நூற்றாண்டுல தான் சொன்னார். ஆனா சூரிய சித்தாந்தத்துல ஒரு கிரகம் அதோட பாதையில போகும்போது சில இடங்கள்ல வேகமாகவும் சில இடங்கள்ல மெதுவாகவும் போகுதுன்னு கவனிச்சிருக்காங்க. ஓ, அந்த வேகமான புள்ளிக்கு சிக்ரோச்சம்னும் மெதுவான புள்ளிக்கு மந்தோச்சம்னும் பேர் வச்சாங்க. இது கெப்லரோட விதிகளுக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு கண்டுபிடிப்பு. சரி, கிரகங்களோட வேகத்தை கணிச்சாங்க, அதுவே பெரிய விஷயம். ஆனா இந்த நூல்ல நான் படிச்ச ஒரு விஷயம் என்னால நம்பவே முடியல. கிரகங்களோட விட்டத்தை, அதாவது அதோட சைஸை கணக்கிட்டு இருக்காங்க. ஆமா, அதுல இருக்கிற துல்லியம் தான் ஆச்சரியம். நவீன அறிவியலோட அளவீடுகளையும் சூரிய சித்தாந்தத்தோட அளவீடுகளையும் ஒப்பிட்டு பார்த்தப்போ 2க்கும் இடையிலான தொடர்பு குணகம் கோரிலேஷன் கோஎஃபிஷியன்ட் 0.9995 இருந்திருக்கு. 0.9995, அதாவது கிட்டத்தட்ட 100% துல்லியம்னு சொல்லலாமா? ஆமா, கிட்டத்தட்ட கச்சிதமான பொருத்தம். இது எப்படி சாத்தியம்? சரியான தொலைநோக்கிகள் இல்லாத ஒரு காலத்துல இவ்வளவு துல்லியமா எப்படி கணக்கிட முடிஞ்சது? அதுதான் இன்று வரைக்கும் ஒரு பெரிய புதிரா இருக்கு. அது மட்டும் இல்ல, காலத்தை அளவிடுறதுலயும் அவங்க ரொம்ப நுணுக்கமா இருந்திருக்காங்க. பிராணன்னு சொல்ற 4 வினாடி அலகுல இருந்து ஆரம்பிச்சு சதுரயுகங்கள், மன்வந்தரம்னு பிரம்மாண்டமான கால அளவுகளை பத்தி பேசுது இந்த நூல். ஆமா, பிரபஞ்சத்தோட வயசை கூட கணக்கிட்டு இருக்காங்களே. ஆமா, இந்த நூலின்படி பிரபஞ்சத்தோட வயது சுமார் 469.7 பில்லியன் ஆண்டுகள்னு வருது. நவீன அறிவியல் சொல்ற 13.8 பில்லியன் ஆண்டுகளை விட இது ரொம்ப அதிகம். வித்தியாசம் இருந்தாலும் அந்த காலத்தோட விஷால தன்மையை பத்தி அவங்க சிந்திச்சதே பெரிய விஷயம்தான். அதுதான், இவ்ளோ பெரிய எண்களை கையாள அவங்களுக்கு எவ்ளோ கணித திறன் இருந்திருக்குங்கிறது தான் இங்க முக்கியம். சரி, நம்ம கஷ்யப்பர்ல ஆரம்பிச்சோம். சூரியனோட குடும்ப கதை, சூரிய சித்தாந்தத்தோட அறிவியல்னு பார்த்தோம். இது எல்லாத்தையும் எப்படி ஒன்னா இணைக்கிறது? ஒரு இணைப்பு புள்ளி இருக்கணுமே. இருக்கு. அந்த இணைப்பு புள்ளி தான் மனு. மனுவா? ஆமா, நாம முன்னாடியே பார்த்தோமே, சூரியனுக்கும் அவரோட உண்மையான மனைவி சம்ஜனாவுக்கும் பிறந்த முதல் மகன் அவர்தான் வைவஸ்வத மனு. ஓ, மகாபிரளயத்திலிருந்து உயிர்களை காப்பாத்தினாரே அவரா? விஷ்ணுவோட மச்ச அவதாரம் எச்சரிச்சதும் ஒரு பெரிய படகை செஞ்சு எல்லா உயிர்களையும் காப்பாத்தின கதை, அது இந்த மனுவை பத்தி தானா? சரியா சொன்னீங்க, அவரேதான். அந்த வைவஸ்வத மனுதான் நாம இப்போ வாழ்ந்துட்டு இருக்கிற மன்மந்திரத்தோட தலைவர். அவர்தான் ஒட்டுமொத்த மனித குலத்தோட தந்தைன்னு கருதப்படுறார்.
அப்போ அந்த மனுவோட வம்சாவளி தான் நாம எல்லாருமா? புராணங்களின்படி அப்படித்தான். அந்த வைவஸ்வத மனுவுக்கு பிறந்த பிள்ளைகள்ல இருந்துதான் சூரிய வம்சம், சந்திர வம்சம்னு 2 பெரிய ராஜவம்சங்கள் உருவாச்சு. ராமன் சூரிய வம்சம், பாண்டவர்கள் சந்திர வம்சம்னு சொல்றது இதுதானா? அதேதான். இப்படித்தாத்தா கஷ்யப்பருங்கிற ஆதி தந்தையிடமிருந்து பிறந்த சூரியன், அந்த சூரியனோட வம்சத்துல வந்த மனு, அந்த மனுவிலிருந்து தோன்றிய மனித குலம், இப்படி ஒரு மாபெரும் சங்கிலி தொடர் உருவாகுது. அப்போ நாம ஒரு முனிவர், ஒரு கடவுள், ஒரு நூலுன்னு தனித்தனியா ஆரம்பிச்சோம். ஆனா கடைசியில பார்த்தா இது எல்லாமே ஒரே பெரிய கதையோட பகுதிகள் மாதிரி இருக்கு. பிரபஞ்சத்தோட தந்தை கஷ்யப்பர், அவரோட மகன் சூரியன், சூரியனோட மகன் மனு, அப்புறம் நாம. இது ஒரு முழுமையான வட்டம். மிகச் சரியா சொன்னீங்க. இதிலிருந்து நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, புராணங்கள் வெறும் கற்பனை கதைகள் கிடையாது. அவை பிரபஞ்சத்தை பற்றியும் மனிதனோட இடத்தை பற்றியும் நம்ம முன்னோர்கள் சிந்திச்சதோட குறியீட்டு வடிவங்கள். ஆமா, அதுக்குள்ள ஆழமான தத்துவங்கள், சில சமயங்களை நம்மள ஆச்சரியப்படுத்துற அறிவியல் குறிப்புகள் எல்லாமே மறைஞ்சிருக்கு. கஷ்யப்பர், சூரியன், சூரிய சித்தாந்தம், இது மூணும் 3 தனித்தனி விஷயம் இல்ல, ஒரே பிரபஞ்ச கண்ணோட்டத்தோட வெவ்வேறு வெளிப்பாடுகள். ஆமா, சூரியனோட தேரியில இருக்கிற 7 குதிரைகள் வானவில்லின் 7 வண்ணங்களை குறிக்குதுன்னு சொல்றது ஒரு குறியீடுனா, சூரிய சித்தாந்தத்தில் இருக்கிற அந்த 0.9995 துல்லியம் ஒரு மறைக்கப்பட்ட அறிவியல் உண்மை. அப்போ இன்னும் இந்த மாதிரி எத்தனை அறிவியல் உண்மைகள் நம்ம புராண கதைகளுக்குள்ள குறியீடுகளா ஒளிஞ்சிருக்கலாம். நாம் அதை சரியான கோணத்துல பார்த்தா இன்னும் என்னவெல்லாம் கண்டுபிடிக்க முடியும்னு நீங்க யோசிச்சு பாருங்க.